வெல்கம் டு அம்முமாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அதே மாதிரி சாதத்துக்கு கூட இது அருமையாக இருக்கும். இது எப்படி செய்வோம் அப்படின்னா நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக குக்கரில் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற கிரேவி பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் குக்கர் வச்சாச்சு. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு தாளிச்சிக்கலாம். சோம்பு இந்த மாதிரி பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 கிராம்பு, கூடவே ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பெருசாக நம்ம குக்கரில் செய்யணும் இல்லையா, அதனால் நல்லா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா பொன்னிறமாக வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு தான் நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறம் இது கூட 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழமான தக்காளியை இது மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்ல கிரேவி திக்காக வரும். அதுக்காக தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்தணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலாலாம் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கு. அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள், அடுத்ததாக ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1-2 நிமிஷம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 4 உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். குக்கரில் வேக வைக்கிறதுனால ரொம்ப தண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இதில் லிக்விடாக இருக்கும். இந்த அளவுக்கு விட்டால் சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுக்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 3 விசிலுக்கு நான் வச்சுக்க போகிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா 3 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் தீர்ந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சமாக இதை கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா திக்காயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வேணும் அப்படின்னாலும் லேசாக நீங்கள் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதை இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு நல்லா திக்காக பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி காய் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு அழுத்தி பார்க்குறோம், நல்லா வெந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள், நல்ல திக்காயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இது மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பால் வச்சுருந்ததில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி கலந்து ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு இது ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும்தான் கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி கடைசியாக தேங்காய் பால் சேர்த்தும் போது நம்ம கொதிக்காமல் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்ல திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கஸ்தூரி மேத்தி இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஃப்ளேவர். இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லி இலை கூட தூவிக்கலாம். கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கைகளால் தேய்ச்சிட்டு போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த சைட் டிஷ் செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நம்ம சப்பாத்திக்காக இருந்தாலும் இட்லி தோசைக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே உங்களுக்கு அதிகம் தான். குக்கரில் நம்ம செய்யும்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடுறோம். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.